வெல்கம் டு மாற்றுமை முன்னேற்றம் சேனலில் வர வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ 18 சித்தர்களில் ஒருத்தரான கொங்கண சித்தர் தவம் புரிந்த இடத்தையும் அவர் தவப்பீடம் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். திருப்பூர்லேருந்து தாராபுரம் ரோட்டில் வேங்கிபாளைய பிரிவிலேருந்து ஊதிர் செல்லக்கூடிய வழியிலையும், காங்கேயத்துலேருந்து தாராபுரம் வரக்கூடிய வழியில் ஊதிர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பொன்னூதி மாமலையில் தான் கொங்கண சித்தர் 800 வருடங்களாக தவம் இருந்திருக்காரு. திருப்பூர் தாராபுரம் வந்தோம்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 41 கிலோமீட்டர் தான் இது. அது திருப்பூர்லேருந்து வரும்போது கொடுவாயிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. காங்கேயத்துலேருந்து ஊதிர் வழியாக வரும்போது 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலையில் இருக்குது. அதே இது கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா குண்டடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பொன்னூதி மலை அமைஞ்சிருக்குது. கொங்கண சித்தர் தவம் இருந்த இடத்துக்கு வந்ததும் அந்த பாறையிலேயும் அங்கே அமைதியாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். செல்ஃபோன் இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், அமைதின்னு சொல்லி தியான நிலையில் படம் வரைஞ்சிருக்கோம். அதுபோக ஊதுபத்தி சூடம் எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. அந்த குகையிலேருந்து வலது பக்கமாக போனோம்னா கொஞ்சம் தூரம் மேலே ஏறினதும் மேல் பகுதியிலேருந்து குகைக்கு உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கும். குகைக்கு உள்ளே இறங்கி போகக்கூடிய அந்த வீடியோவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வழியாக இறங்கி போனோம்னா கொங்கண சித்தர் இருக்க இடத்த தியான நிலையில் வணங்கிட்டு, கொங்கண சித்தர் 800 வருட காலங்களாக தவம் இருந்த இடத்துல நம்மளும் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு குகைக்குள்ளேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு சின்ன பாறை வழியில் இடுக்கில் இருக்கும். அது வழியாக நம்ம இறங்கி வெளிப்பகுதி வந்துடலாம். கோயிலுக்குள்ளே பார்த்தோம்னா கொங்கண சித்தர் படமும் பக்கத்தில் அன்னதானத்துக்கு தேவையான உண்டியல் இருக்குதோ, அங்கே வரக்கூடியவங்க எவ்வளோ தன்னால் முடிஞ்சதோ பண்ணிக்கலாம். அங்கே விபூதி மட்டும்தான் இருக்கும், சூடம்பத்தி பொறுத்ததுக்கான எந்த இதுவும் இருக்காது. கொங்கண சித்தர் தவம் இருந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சிவலிங்கமும் அதுக்கு முன்னே சின்னதாக நந்தியும் இருக்கும். குகையில் தியானம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு இறங்கும்போது கோவிலுக்குள்ளேருந்து இறங்குற வழி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். நம்ம லைட் வெளிச்சம் ஏதாவது வச்சு பார்த்துட்டு இறங்கி வந்துக்கலாம். அந்த வழியாக குகைக்குள்ளே இறங்கும் போதும் உட்காந்த மாதிரி ஒரு சைடாக சாட்சி உள்ளே போனோம்னா அந்த குகைக்குள்ளே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி குகையிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது கீழே உட்காந்து நம்ம படிக்கட்டில் இறங்க மாதிரி கால் வச்சு இறங்கிட்டு அப்படி அதுலேருந்து உட்காந்த மாணிக்கு முன்னே நவுந்து வந்துக்கலாம். அதாவது குகைக்குள்ளே போகிறதா அந்த கீழே படுத்து தவந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் குனிஞ்ச மாணிக்கு போகிற நிலைமை இல்லாமல் உட்காந்த மாணிக்கு அப்படியே நம்ம முன்ன நவுந்து வந்துக்கலாம். குகையிலேருந்து இறங்கி வந்ததும், அதாவது நம்ம குகைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி அந்த பாறைக்கு கீழே வந்ததும் அங்கே சின்ன கல்லுனாலான சாமி இது கும்பிட்ற அளவுக்கு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கல் மாதிரி நட்டின இடத்துல பாறையிலேயும் பாம்பு நகர்ந்து வந்த மாதிரி இருக்கும். அந்த கல் தூணுக்கு மேலே பாம்பு படம் எடுத்து இருக்கும். அதாவது நம்ம சாமி படங்களை பார்க்குற மாதிரி பாம்பு தலைக்கு மேலே படம் எடுத்து இருந்த மாதிரி அந்த கல் தூணுக்கு மேலே பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பாறைக்கு கீழே ஒரு ஆள் தங்குற அளவுக்கு சின்ன கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ரூம் அளவுக்கு இருக்கும். அதுக்குள்ளே வேறு பெரிய ஆளுங்க யாரும் போய் வர முடியாது. அதில் தகுந்த நிலையில் போய் உள்ளே ஒரு ஆள் படுத்து தூங்குற அளவுக்கு ஒரு இடம் மட்டும்தான் இருக்கும். கொங்கண சித்தர் தவம் இருந்த குகையிலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா தவப்பீடம்னு சொல்லி தனியாக அங்கே மூலவர் சன்னதியும் சொர்ண ஆகாஷ்ண பைரவர் சொல்லி சாமி சன்னதி இருக்குது. இங்கே அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, தவமி தேதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷ பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. கொங்கண சித்தர் தவப்பீடத்தில் எந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறாங்க, எந்த மாதிரி யாகங்கள் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன பலன்கள் இருக்குங்கிறத இன்னும் விவரமாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
கொங்கண சித்தர் தவப்பீடத்துக்கு போகிறதுக்கு முன்னே நிறைய குரங்குகள் அங்கங்கே ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னே பெரிய விநாயகர் சிலை இருக்கும். அதை வணங்கிட்டு நம்ம கொங்கண சித்தர் கோயிலுக்குள்ளே போய் வணங்கலாம். இங்கே அமாவாசை நேரங்களையும் வளர்பிறை அஷ்டமி தேதிகளையும் யாகங்கள் வளர்த்து கும்பங்கள் வச்சு அதுலேருந்து கொங்கண சித்தருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. सकल ह्रीं श्री आं ऐं क्लीं सौः स्वाहा स्वाहा ओम कैरहीरहरि हसकहरहि யாகங்கள் வளர்க்கும் போதெல்லாம் கும்பத்தில் தீர்த்தம் வச்சு தீர்த்தங்களை மூலவரை சுற்றி வந்து கொங்கண சித்தருக்கு அபிஷேகம் ஆராதனையும் பண்ணுறாங்க. கொங்கண சித்தருக்கு அபிஷேக ஆராதனைலாம் முடிஞ்சதும் சொர்ண ஆவர்த்தன பைரவருக்கு அபிஷேகம் இதெல்லாம் நடக்குது. அபிஷேக பூஜை முடிஞ்சதும் சொர்ண பைரவருக்கும் கொங்கண சித்தருக்கும் அலங்கார பூஜை நடக்குது. பெரிய பிள்ளைங்க ஆகிட்டு அவங்க படுற சிரமங்கள் இருக்கு இல்லவா. வெறும் 48 நாள் ஒரு மண்டலம் கண்டினியூட்டியாக குடிக்க வச்சா லைஃப் லாங் அந்த குழந்தைங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான மருந்து இதே வாங்கி எல்லாரும் உபயோகப்படுத்துங்க. அதே போல் இன்னொரு இது எங்கள் குருநாதர் வேலைப்பையா செஞ்சு கொடுக்குற வறுமையானி தைலம், இந்த முட்டி மாற்றி வைக்கிற ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த கோயிலை சொல்லுங்கள். இங்கே இருக்கிற இந்த வறுமையானி தைலத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த ஆயில் உபயோகப்படுத்துகிறப்போ எலும்பு மச்சைகள் தானாக உற்பத்தி ஆகிடும். அதாவது அந்த ஜவ்வு உற்பத்தி ஆகிடும். புதுசாக அவங்க ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. அது எல்லா விதமான வழிகளுக்கும் கேட்கும். இந்த வறுமையானி தைலமும் இங்கே இருக்குது. தேவைப்படுறவங்க தேவைப்படுற பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் அலங்காரம் முடிச்சாங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிடலாம். தயவு செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்காக தான் சமைச்சு வச்சுருக்கோம். சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது வரையிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யாகம் வளர்க்கும் போதும் எந்த மாதிரி நெய் தீபம் விளக்கு போடுறதுல நல்லதுன்னு சொல்லி என்ன நன்மைகள் உண்டு என்பதை அங்கே இருக்கிறவங்க விரிவாக்கமாக சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்துருக்கும்போது மிளகு தீபம் போட்டு வணங்கினா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது விளக்கு நெய் எல்லாமே அங்கேயே கொடுத்துறாங்க. மிளகு தீபங்கிறது மிளகு பொடி பண்ணி ஒரு பாக்கெட்டில் வச்சு கொடுத்துறாங்க. சின்னதாக காட்டன் துணியும் கொடுத்துறாங்க. அந்த காட்டன் துணிக்குள்ளே அந்த மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு நூல் கொடுத்துறத வச்சு அப்படியே விளக்கு மாதிரி ஊச்சியாக ரெடி பண்ணி சுற்றுறாங்க. நூலை வச்சு சுற்றி வச்சதுக்கப்புறமா தூள் பண்ண சூடத்தை மேலே தூவி விடுறாங்க. விளக்கு பொருத்தும் போது உடனே பிடிச்சி எரியறதுக்காக அந்த இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கொண்டு வந்து வச்சு வணங்கிட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவரை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய விளக்கு தீபம் வைக்கிற இடத்துல வந்து வச்சிடுறாங்க.
அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நாகம்மனுக்கு குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணி செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன லிங்கத்துக்கும் நந்திக்கும் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. நாகம்மனுக்கும் லிங்கத்துக்கும் நந்திக்கும் அங்கே விளக்கு கொண்டு வரக்கூடியவங்களும் மற்றவங்களுமே அவங்களையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே வணங்கிட்டு மூலவரை சுற்றி வந்து வணங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அலங்காரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொர்ணபைரவருக்கும் கொங்கண சித்தருக்கும் அலங்கார பூஜை நடக்குது. முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அன்னதானங்கள் பண்ணுறாங்க. பூஜை தொடங்குறதுக்கு முன்னே கொங்கண சித்தரை வேண்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஸ்லோகம் சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தை இப்போ பூஜை நடக்கும்போது கேட்கலாம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மம குரு கொங்கண சித்தரே நம அகஸ்ய ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ மம குரு கொங்கண சித்தரே நம அகஸ்ய ஸ்வாஹா. 2024 அமாவாசை பூஜையும் வளர்பிற அஷ்டமி திதி எப்போ பூஜை நடக்கணும், ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டு சாமி படத்தோட பேக் சைடில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. 2025 எப்போல்லாம் பூஜை நடக்குங்கிறத அடுத்த பூஜையில் கலந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.